இந்த கோவிலுக்கு எப்படி தம்பிங்க நீங்க எவ்வளவு பேர் வந்தீங்க? யூடியூப்ல தானா, யூடியூப்ல பார்த்து தான் வந்தோம். அதே போல வந்துட்டு நாங்க வார வாரம் வந்துட்டு வெளியில செய்வோம். இந்த வாரம் சரி இந்த இடத்துல செய்யலாம் அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து செய்யறோம். அதுக்கப்புறம் ஐயாவை பார்த்துட்டு கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கோயில்ல சாப்பாடு நாங்கள் வெளியே செஞ்சுட்டு இருக்கோம் ஐயா, இந்த மாதிரி கோயில்ல வந்து செய்யறோம்னா சரிங்கப்பா செய்யுங்கன்னாங்க. நாமளும் அந்த மாதிரி சிவன் கோயில்ல போறவர் தான். ஐயாவோட அருள்கள் தான் இங்க வந்தது. இங்க வந்து நாங்க பசங்க எல்லாம் இவங்க எல்லாருமே சேர்ந்து செய்யறது தான் சாப்பாடெல்லாம். இவங்க எல்லாருமே காசு போட்டு நீங்க எல்லாமே நம்பர் எல்லாமே. ஆமா. ஏய் வாடா அப்படியே. ஏய் பேசுங்க. பேசுங்க நீங்க பேசுங்க, உங்க பேசுங்க. தம்பிக்கு தான் மைக் இருக்கு, அவன் பேச தெரியாது. அதுதான் நான் வார வாரம் வந்துட்டு எங்களுக்கு இது போல 4 பேருக்கு செய்யணும், 4 பேர் மனசார சாப்பிடணும் அவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காண்டி தான் இது எல்லாத்தையுமே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் மேலும் நிறைய செய்யறதுக்கு கடவுளை எங்களை ஆசீர்வதிப்பார் நாங்கள் நம்புறோம். இதே போல நிறைய பேர் வந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்க இந்த கோயில் மூலயமா. இதே போல எல்லாருமே கோயிலுக்கு வாங்க, ஐயாவை பாருங்க. எல்லாருமே இங்க இருக்காங்க. உங்களால முடிஞ்ச நன்கொடையோ இல்லை ஹெல்ப்போ எதா இருந்தாலும் பண்ணுங்க. கடவுள் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். எல்லாரும் வந்து பாருங்க. இங்க பின்னாடி குளம்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்க, நாங்க இன்னும் பார்க்கல. எல்லாரும் வாங்க. சாப்பாடு வந்து நீங்க எப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாரும் வந்து பாருங்க. நீங்க எப்படி அந்த சாப்பாடுலாம் நீங்க எடுத்து வந்தீங்களா? பொருள்லாம் நீங்க எடுத்து வந்தீங்களா? பொருள் எல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்க வந்து கேட்டோம் எப்படி என்ன பண்ணலான்ட்டு. எல்லாமே சொன்னாங்க. சரி அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வாங்கிட்டு வந்துட்டு இங்கேயே வந்து எல்லா கேஸ் எல்லாமே தந்தாங்க. அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமா பேர் எல்லாருமே சேர்ந்து நம்மளாம் செஞ்சு எல்லாருக்குமே கொடுக்க போறோம். என்ன சமைச்சீங்க? நாங்க வந்து இன்னைக்கு வந்து என்னடா சமைச்சோம்? பிரிஞ்சி வந்து சமைச்சோம். ஒரு 5 கிலோ இப்போதைக்கு செஞ்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வீக் இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கிறோம். உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க நண்பர்களே. எல்லாரும் வாங்க, கண்டிப்பா வந்து பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறோம். நடக்குது.